guys, welcome to my channel. என்னோட ஸ்பெஷல் டிஷ் cheesy bread roll. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பாத்துடலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கிறேன், 2 கேரட் துருவி வச்சிருக்கிறேன், 3 வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க, 2 சீஸ் கியூப்ஸ் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அப்புறமா இது வந்து சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்காங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பாத்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அந்த பவுல்ல இந்த உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம், இந்த பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மேஷ் பண்ணி எடுக்கணுங்க. இப்ப நல்லா உருளைக்கிழங்கு போட்டு மேஷ் பண்ணிக்கலாம். மேஷர் வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கிறேன், ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே சூடா இருக்குங்க, அதனால மேஷர் வச்சு நான் மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இது 3 வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு இப்போ நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல 2 கேரட், நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கேரட் ஃபைனா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாட் மசாலா நம்ம போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா நான் எடுத்து வச்சது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். அதுக்கு அடுத்தாக்குல நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சமா போடுறோங்க. ஃபிளேவர் கண்டிதான் எல்லாமே. வத்தல் தூள் காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க உங்களுக்கு தேவையான அளவு வத்தல் தூள் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட், இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்ப இதை நல்லா கை விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சீஸ்லயும் உப்பு இருக்கும், அதனால நீங்க உப்பு பார்த்து போடுங்க. உப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒரே இதுல ஃபார்ம் ஆகணுங்க, அதனால மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீஸை போட்டுக்கலாம். அதாவது உருண்டை பிடிக்கிற கொலக்கட்டை பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிக்கிற பதம் வந்தா போதும். நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2 சீஸ் கியூப்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 இல்ல 3, 4, 5 எவ்வளவு கியூப்ஸ் தேவையோ நீங்க அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு 2 சீஸ் கியூப்ஸ் போதுமான அளவா இருந்ததுங்க. இதுக்கப்புறமா பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். லைட்டா தண்ணியில டிப் பண்ணிட்டு அது வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குவோம். தண்ணி இருக்கவே கூடாது. எக்தம் சாஃப்டா தண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாங்க. இப்ப பாருங்க, நல்லா தண்ணி எடுத்து விட்டாச்சு. ஒரு சின்ன உருண்டை பிடிச்சுக்கிறேன் நம்ம மசாலாக்குள்ளது. அது வந்து இந்த பிரெட்டுக்கு நடுவுல வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிடலாங்க பிரெட்டை. இது வந்து நம்ம பிடிக்கணும், கொஞ்சம் டைட்டா பிடிச்சாதான் அந்த பிரெட் வந்து மசாலா எல்லாம் ஒட்டுங்க, அதனால கொஞ்சம் டைட்டா பிடிக்கணும். இங்க பாருங்க, இப்ப நான் பிடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு மறுபடி. இது பிரெட் டிப் பண்ணியாச்சு தண்ணியில. இதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கு அப்புறம் ஒரு ரோல் நம்ம கொஞ்சமா எடுத்துக்கலாம். மசாலாவை எடுத்து பிரெட்ல நம்ம வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தி பிரஷ் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு பிரெட் வந்து மசாலாவோட நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த டிஷ் பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய குடிக்குங்க இந்த டிஷ்ல, ஏன்னா பிரெட் இருக்கு பாத்தீங்களா. பிரெட் நார்மலாவே உங்களுக்கு ஆயில் நிறையவே குடிக்குங்க அதுல. சோ இந்த பாருங்க, இவ்ளோ இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரோல் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி ஒரு 3 ரோல் நான் ரெடி பண்ணிக்கிறேங்க. எனக்கு தேவையான அளவு. இது இப்படியே நீங்க பொரிச்சாலும் ஓகே. நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கிறேன், பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்னும் இல்ல, பிரெட்ல சைடு எல்லாம் வெட்டணும்ல, கட் பண்ணிருந்தோம்ல, அதை வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு பீஸ் வந்து நான் கார்ன்ஃபிளவர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இன்னும் 2 வந்து டைரக்டாவே பிரெட் கிரம்ஸ்ல தாங்க போட்டேன். எனக்கு 2மே நல்லா டேஸ்டா வந்துச்சுங்க. கார்ன்ஃபிளவர்ல போடுறதுனால வெறும் வெளியே எதுவுமே வராம நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் சூப்பரா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோல நான் கார்ன்ஃபிளவர்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த 2 ரோல் வந்து நான் டைரக்டாவே பிரெட் கிரம்ஸ்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்ப பாருங்க, இது அழகா கோட் ஆயிருச்சு. ரெண்டுலயுமே கோட் ஆயிருச்சு. கார்ன் ஸ்டார்ச்லயும் கோட் ஆயிருச்சு, நார்மலா, ஏன்னா பிரெட் வந்து ஈரமா இருக்குல்ல, அதனால அதுவும் நல்லாவே கோட் ஆயிட்டுங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாங்க சூடாகிறதுக்கு. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் ரோல எடுத்து நம்ம எண்ணெயில பொரிக்க வச்சிடலாங்க. இந்த பாருங்க, ஒன்னொன்னா நான் பொரிக்க போடுறேன். பார்த்து பொரிக்க வைங்க, கொஞ்சம் எண்ணெய் தெறிக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம தண்ணியில டிப் பண்ணிருக்கிறதுனால. தண்ணியில டிப் பண்ற மாதிரியே நீங்க பாலில் டிப் பண்ணாலும் நல்லா இருக்குங்க டேஸ்ட். நான் தண்ணியில டிப் பண்ணிருந்தேன், நீங்க பாலில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரியட்டுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லாவே சேஞ்ச் ஆயிருங்க. இங்க பாருங்க, நீங்க இதுக்கப்புறம் பார்த்து திருப்பி விடுங்க. கொஞ்ச நேரம் விட்டதுக்கு அப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடுல பண்ணுங்க. சூப்பரான சீஸி பிரெட் ரோல் ரெடிங்க.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை நீங்க இதை ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். நம்பி ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.